குத்தால அருவி மச்சான தேடுது வித்தார குருவி மத்தாளம் போடுது குத்தால அருவி மச்சான தேடுது வித்தார குருவி முத்தாத இளநீர கொத்தோட தழுவி முத்தமிட்டு போகும் காத்து ஒட்டாம நழுவி மத்தாளம் போடுது குத்தால அருவி மச்சான தேடுது வித்தார குருவி மந்தார கண்ணழகி மருதாணி கையழகி செந்தூர தேக கள்ளி ஸ்ரீரங்க வாசம்மல்லி ஒட்டு திண்ணையில ஒரு நாள் பழக்கத்தில ஒட்டிக்கிட்ட என் மனசு விட்டு பிரியலடி காணமயிலேடி கற்பகவல்லி ஒன்ன கைவிட மாட்டேன்னு சத்தியம் சொல்லி வேலவர் கோயில் வாசலிலேயே வேட்டிய போட்டு நான் தாண்டு ரெண்டே மத்தளம் போடுது குத்தால அருவி மச்சான தேடுது வித்தார குருவி முத்தாத இளநீர கொத்தோட தழுவி முத்தமிட்டு போகும் காத்து ஒட்டாம நழுவி மத்தாளம் போடுது குத்தால அருவி மச்சான தேடுது வித்தார குருவே தோட்டத்திலே வேலை செய்யும் ஆண்களே பெண்களே குறிப்பாக கன்னி பெண்களே நியாயம் தெரிஞ்ச எல்லாரும் ஓடிவாங்க தெரியலன்னாலும் பரவாயில்ல ஓடிவாங்க என்னடி ஒரு பயிலையும் காணா நீங்க எல்லாம் வரமாட்டீங்க என்ன என்ன அவர் உங்களுக்கு முதலாளி ஆனா அவன்னா அவர் எனக்கு அண்ணன் மை பிரதர் அந்த பிரதர் உள்ள படுத்திருக்கார் அவரை வெளியே வர சொல்லுங்க என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு மறுபடியும் கோழி மாதிரி உள்ளே போய் படுத்துக்க சொல்லுங்க இந்த வயசுல அவருக்கு கல்யாணம் தேவையா என்னடி நான் சொல்றது கொஞ்சம் சத்தமா பேசியா எனக்கு இவ்வளவு கோபம் வருது என்ன என்ன இவர் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரே ஒரு பொண்ணு அது வசதியா இருந்தா நான் கோபப்பட மாட்டேன் வசதியும் கம்மி வயசும் கம்மி ஆகவே பெரியோர்களே என் பக்கத்திலே இருக்கும் ஒரு பருவ பெண்ணை பாருங்க உங்களுக்கு பாக்குறதுக்கு பயமா இருந்தா ஜன்னல்ல இருந்தே பாருங்க இந்தியாவிலேயே எந்த மூலையிலேயாவது இந்த மாதிரி ஒரு அழகையை நீங்க பார்த்திருக்கிறீங்களா ஒரு வார்த்தைக்கு சொன்னா அதுக்காக பிரிக்காத இவளை நான் கூட்டிட்டு வந்து அண்ணா இவளை நான் வச்சுக்க போறேன்னு கேட்டேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா இவ ஒழுக்கம் கெட்டவ உடனே கூட்டிட்டு ஓடி போயிரு இல்லன்னா உதப்பட வேண்டார் இப்ப நான் கேட்கிறேன் இவர் கூட்டிட்டு வந்துட்டாரே ஒருத்தி அவ ஒழுக்கம் உள்ளவங்களுக்கு என்ன ஆதாரம் என்ன ஒன்னா உதப்பேன்னா ஆகவே மை பிரதர் உனக்கும் குடும்பமாகி போச்சு எனக்கும் குடும்பமாகி போச்சு அதனால நம்ம ரெண்டு பேரும் உறவையும் பிரிச்சுக்குவோம் சொத்தையும் பிரிச்சுக்குவோம் என் சொத்தை பிரிச்சு கூடுடா ஓ சங்காத்தமே வேணாண்டா சொத்தை பிரிச்சு கூடுடா என்னடா இது காலங்காத்தல புரிக்கிறமா வந்து கரெக்டா பண்றேன் மை பிரதர் என் அண்ணங்கிற காரணத்துக்காக ஒரே அடி அதிகாரம் பண்றேன் அந்த அதிகாரத்தை தட்டி கேட்கலாம்னு வந்தேன் இப்ப நீ கல்யாணம் பண்ணிட்டு இருக்கே ஒருத்தி அவ இன்னைக்கு வேணா உனக்கு சம்சாரமா இருக்கலாம் ஆனா அவன்னா
அன்னைக்கு அவ யாரோ ஒருத்தி, அவன் மேல ஆசைப்பட்ட, அடைய முயற்சி பண்ண. என்னமோ என்னாலதான் அவ கற்பே களங்கமாயிட்ட மாதிரி என்ன அடிச்சு துரத்திட்டு நீ கூட்டிட்டு வந்துட்ட. அன்னைக்கு நான் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருந்த தப்ப இப்ப நீ பண்ணிட்டு இருக்கிற. நீ ஹீரோ, நான் வில்லன் ஆயிட்டா என்னையா நியாயம் இது? உனக்கு இப்ப என்னடா வேணும்? நியாயம் வேணும். அது வேணாம், சொத்து வேணும். சொத்தா? சொத்து கொடுத்தா நீ ஹீரோ ஆயிடுவியா? ஆக மாட்டா என்ன குடும்பம் போனா அப்படில பொண்ணா பொண்ணா யாருங்க போலீஸ் போன் பண்ண? போலீஸா? இருக்கு, நானும் வரேன், இருங்க, என்ன விட்டு போயிடாதீங்க. போலீஸ் கூட நாங்க ஓடி போயிருவோம். என் சொத்த பிரிச்சு கூடுடா, ஓ சங்காத்தவே வேணாண்டா, சொத்த பிரிச்சு கூடுடா. ஓடுங்களா சீக்கிரம், இந்த ஆள் சொன்னா போலீஸ் வந்துடும். ஓடிடு. கல்யாணத்தால உங்க குடும்பத்தை பிரிஞ்சிருச்சுல. இல்லம்மா, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுல குடும்பமே உருவாயிருக்கு. இந்த வீட்டுல இருந்தவங்க வீடா? இது குட்டிச்சவராகி 2 வருஷமாச்சு. பொண்ணுக்கு மாப்பிளை பார்த்து கல்யாணத்துக்கு தேடி குறிச்சாங்க. தாலி கட்ட போற நேரத்துல மாப்பிளை பக்கத்துல இருந்து வந்தாலே விட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். இப்ப உங்க எங்க இருக்காங்க? எங்கேயோ சொந்த ஊருக்கு போயிட்டதா சொன்னாங்க. ஒரு பக்கம் பாக்குறா, ஒரு கண்ணு சாய்க்கிறா, அவ உதட்ட கடிச்சுக்கிட்டு சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. வந்துட்டாளுங்கடாப்பா தோலையூர் குமரிங்க. 1.25 ரூபாய்க்கு சாமான வாங்குறதுக்கு 3.25 ரூபாய்க்கு தாயத்தை பூச்சிட்டு வந்துட்டாளுங்க. ஸ்ட்ராங்கா ஒரு டீ ஷர்ட் போறது தேவையா? ஒழுங்கா இருக்க வரைக்கும் உள்ள கடை வச்சிருந்த, இப்படி ஊர்ல உள்ள ஹோட்டலாம் துப்பு வாங்கி வெளியே வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, வெட்டில காப்பியா போட்டுக்கிட்டு துப்புமல்லி காப்பியோ தெருவா வித்துட்டாலே போறடி. துப்புனதான் துப்புனால மூஞ்சில துப்ப கூடாது, தூரம் அள்ளிப்படாட்டா
யாரா? எங்க வீட்டுக்காரரா? இருக்காது. வாலிபம் போனதுக்கு அப்புறம் தான் கிழவனுக்கு வீட்டு நினைப்பே வந்திருக்கு. அது அவனுக்கு லவ் லெட்டர் போட்டிருக்காரு. போடா மல்லிகா, லீலா, இங்க வாங்கடி. என் புருஷன் மலேசியாவுக்கு சம்பாதிக்கிறது போய் 40 வருஷமாச்சு. இப்ப கடுதாசி போட்டிருக்காரு. என்னமோ எதுவும் தெரியல, கொஞ்சம் படிச்சு சொல்லுடி. 40 வருஷம் ஆச்சா? எப்படி குடும்பம் நடத்துறிய? எல்லாம் தவால்ல தான். பிரியமுள்ள அள்ளிக்கொடிக்கு அநேக முத்தங்களுடன் அமாவாசை செட்டியார் எழுதி கொண்டது. தாலி கட்டின மறுநாளே சாந்தி முகூர்த்தத்தை கூட பார்க்காம மலையாவுக்கு கப்பல் ஏறிட்டேன். 40 வருஷமா சம்பாதிச்சது போதும், மிச்ச நாளையாவது சந்தோஷமா உன்னோட கழிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆம்பளை 40 வருஷமா என் கற்பை காப்பாத்தின மாதிரி நீயும் கற்பை காப்பாத்தி வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு உடம்ப நான் திடகாத்திரமா வச்சிருக்கேன். இப்போதைக்கு என்னுடைய வெயிட் 230 பவுண்ட். அங்க எப்படி ஏரோப்ளேன்ல நாங்க வந்தே பாத்துக்கிறேன். பத்திரமா இரு. உனக்கு வயசா இருந்தாலும் வாலிபம் போயிருக்காதுன்னு நம்புறேன். அடுத்த வாரம் நாங்க வர. இப்படிக்கு உன் கற்புள்ள கணவன் அமாவாசை செட்டியார். ஐயோ, என் வாலிபம்லாம் போயிடுச்சே. அவர் வாராராம வந்து பாத்துட்டு என்ன பிடிக்கலன்னு சொன்னா நான் என்னடியே செய்யறது? கண்ணை வேற ஒட்டி போச்சு, கண்ணு வேற உள்ள போயிடுச்சு, தலைமுடி வேற நரைச்சு போச்சடி. நான் என்னடி செய்யறது? அடியே, நீங்களா ஜிலு ஜிலுன்னு இருக்கீங்களே, ஏதாவது ஆயம் போட்டு வந்து மிச்சம் இருந்தா கொஞ்சம் கொடுங்கடி. ஐயே, கண்ணு சொல்லிடி. அது என்னமோ வழி சொல்றேன், சொல்லு கண்ணு. ஏக்கழவி ஏக்கழவி ஏறப்பழம் பாத்தியா, சீமையில தெரிஞ்சு வந்த திப்பு தப்பு பாத்தியா. ஏக்கழவி ஏக்கழவி ஏறப்பழம் பாத்தியா, சீமையில தெரிஞ்சு வந்த திப்பு தப்பு பாத்தியா. ஆர்டர் இது, உள்பாடி இது, நல்ல தைலம் இது, நல்ல பேச்சு புலி, எல்லாம் பாடி பட்டியில் வார சந்தையில் வாங்கி வந்திருக்க. ஏக்கழவி ஏக்கழவி ஏறப்பழம் பாத்தியா, சீமையில தெரிஞ்சு வந்த திப்பு தப்பு பாத்தியா. சிலுக்கு நாடுத அந்த பொண்ணு என்ன சோப்பு தேய்ச்சுக்குதுன்னு சொல்லும்படி. அதுவும் இதுவும் ஒண்ணுதான் கிழவி போட்டு குளிச்சுட்டு சொல்லப்ப. ஆனா ஒரு சமாச்சாரம், அந்த பொண்ணு சொல்லுதுன்னு நீ குளிச்சுட்டு அறைய குறைய நிக்கிற பாக்கியம். கிழவி கிழவி ஏறப்பழம் பாத்தியா, சீமையில செஞ்சு வந்த தீப்பு சோப்பு பாத்தியா. பவுடர் இது, உள்பாடி இது, நல்ல தைலம் இது, நல்ல பேச்சு புள்ளி, எல்லாம் பாடி பட்டியில் வார சந்தையில் வாங்கி வந்திருக்க. ஏகழவி ஏகழவி ஏறப்பழம் பாத்தியா, சீமையில செஞ்சு வந்த தீப்பு சோப்பு பாத்தியா.
வியாபாரமா சொல்லு கண்ணு. கிழவி பாத்தியா இவையில செஞ்சு வந்த சிப்பு சப்பு பாத்தியா இது உடபாடி இது நல்ல கைலம் இது நல்ல பேச்சு கொள்ளி எல்லாம் பாடி பட்டியில் வார சந்தையில் வாங்கி வந்திருக்க. கிழவி ஏறப்பழம் பாத்தியா இவையில செஞ்சு வந்த சிப்பு சப்பு பாத்தியா. ஏண்டி, அந்த கிழவி புருஷன் மலேசியாக்கு எதுக்கு போனா தெரியுமா? வியாபாரத்துக்கு போயிருப்பான். வியாபாரத்துக்கா போனா அந்த கிழவி தொல்லை தாங்க முடியாம தான் ஓடி போயிருப்பான். இப்படி இருக்க கூடாது. பாவமா இருக்குடி, ஒத்தாசை பண்ணலாமா? நம்ம தேடி வந்தது, வாங்கடி போலாம். கண்ணுல பாத்துட்டு கஷ்டப்பட்டாலும் விட்டுட்டு போறதுக்கு நான் ஒன்னும் அழைக்க இல்ல. சிவா என் ஊர் பொள்ளாச்சி. வசதியான குடும்பத்துல பிறந்தவன். எங்க அப்பா சூதாட்டத்துல கடனாளியாகி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. வசதியா வாழ்ந்த இடத்துல பொறுமையோட இருக்க விரும்பல. எங்கேயாவது கண்காணாத இடத்துல ஏதாவது வேலை தேடி பழைக்கலாம்னு நம்பிக்கையோட வந்தேன். 3 நாளா சாப்பிடல. பசி. நான் மயக்கமாகி விழுந்துட்டேன். என்ன வேலை போட்டு கொடுக்கலாம்? ஐயா, நம்ம ரப்பர் எஸ்டேட்ல எத்தனை பேர் வேலை செய்யறாங்க. இவருக்கும் ஒரு வேலை போட்டு கொடுத்தா வேண்டாம் சொல்ல போறாரு. நீங்க அவருக்கு ரொம்ப சிபாரிசு பண்ற. நீ சும்மாரியா, முதலாளி கிட்ட தானே பேசுறேன். இவோ உனக்கு கவனிச்சுக்கிறேன். ஏதாவது வேலை போட்டு கொடுக்கலாம், ஆனா ஒழுக்கமா இருக்கணும். அது எனக்கு ரொம்ப முக்கியம். அதெல்லாம் ஒழுங்கா இருப்பாரு. பார்க்க பாவமா இருந்துச்சு, அதான் போய் சொன்னேன். முதல்ல வாய மூடு. அழகான சரி, இங்கேயே வேலை பார்க்கட்டும். ஆனா எங்க தங்க வைக்கிறது? எங்க தங்க வைக்கிறது? உள்ளூர்காரருக்கு இடம் இல்ல, வெளியூர்காரரு எங்க தங்க வைக்கிறது? குந்தறதுக்கு இடம் இல்லைங்க. யோ வாய முடியா, நம்ம லட்சுமி பாட்டி சும்மா நேரம் இருக்கு. பூசி முழுவதும் புது வீடாகுது. வீட்டுக்கு ஒரு சாமானம் கொடுத்தா வீடு நிறைஞ்சு போகுது. கலிகாலம். வாய முடுறான். சரிப்பா, இனிமே இங்கேயே தங்கலாம். வாங்க தம்பி. தம்பி வாங்க வாங்க. ரொம்ப நன்றி சார். நான் வரேன். விஜயக்கா, விஜயக்கா இருடி வர. இரு, நான் இருக்கிறேன். ஏக்கா, சந்தைக்கடையில் எனக்கு ஏகப்பட்ட மரியாதை. ஏன்னா வாங்குற சாமான எல்லாம் எனக்கு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. சுமக்கிற வரைக்கும் தான் எனக்கு சொந்தம். இறக்கி வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சொந்தம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் இப்படி பேச? இந்த வீட்டுல உங்க வேலைக்காரி மாதிரியே பாத்துட்டு இருக்கோம். எங்க குடும்பத்துல ஒருத்தையும் தானே நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க நினைக்கலாம், என் கௌரது எனக்கு இல்ல தெரியும். கண்ணாபின்னு பேசிட்டு இருக்காத. இங்க பாரு, சாமி கும்பிட்டுட்டு பிரசாதத்தை எடுத்துக்கோ. சாமி கும்பிடுறீனா? இது வேறையா? ஐயோ, ஏண்டி யாரோ வெளியூர்காரரா மயங்கி கிடந்தாரா? நீதான் கூட்டிட்டு வந்தியாமே? ஆமாக்கா,
சந்தையில இருந்து நான் திரும்பி வந்துட்டு இருந்தேன்னா காட்டுல அடிபட்டு கிடந்தாரு. பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. நான் தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். இந்த லட்சுமி பாட்டி வீடு இல்ல, அங்கதான் சுத்தம் பண்ணி தங்க வச்சாங்க. வீடு இருக்கிறவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு சட்டி பானை எல்லாமே கொடுத்தாங்க. எங்க அண்ணி வர்றாங்க. ஐயா வாங்க அண்ணி. அண்ணி வாங்க, அண்ணி வாங்க. இவங்கதான் எங்க அண்ணி. அண்ணன் பொண்டாட்டி அரண்மனை மகாராணி மாதிரி இருக்கா, தம்பி பொண்டாட்டி தரித்திரம் மாதிரி இருக்க. நீ அண்ணன் பொண்டாட்டியா இருந்தாலும் அப்படித்தான் இருப்ப. அதுக்காக மூஞ்சி மாத்திக்க முடியுமா என்ன? அண்ணி கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு சுத்து பெருத்தாங்க, 2 சுத்து பெருத்தாங்க. வசதி இருக்குல்ல. ஒப்பனா சம்பாரிச்சா சைக்கிள் கேப்ல உள்ள நுழைஞ்சிருவிய. தள்ளி உட்கார நாய. நான் பிறந்த வீடு தெருவில் நிக்கிறேன். நீங்க புகுந்த வீடு பூந்து விளையாடுங்க, விளையாடுங்க. எத்தனை நாளைக்கு விளையாடுறீங்கன்னு பாக்குறேன். பிளாக் பேப்பர் இந்த இருக்கு. அண்ணி, அண்ணி, உன் புருஷன் இந்த ஊருக்குள்ள 2 பலசாலிகளோட எதிர்ப்ப சம்பாரிச்சுட்டா. ஒண்ணு கருப்ப, ஒண்ணு. உன் புருஷன் என்ன வீட்டை விட்டு தான் வெளியே அனுப்புனான். ஆனா அவனை நான் இந்த உலகத்தை விட்டே அனுப்ப போறேன். எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும், எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும், எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும். உங்க வரலட்சுமி விரதத்துல வரம் கிடைக்க போறது இல்ல, வரப்போறது கருப்பன். கருப்பன் வந்தா உங்க கலர் புடவைக்கு டேஞ்சர். அதுக்குள்ள விதவிதமா கட்டி பாத்துக்குங்க, கட்டிக்குங்க, கட்டுங்க. அண்ணி, எங்க அண்ணி. ஐயா, ஐயா, அண்ணி போறாங்கோ. அண்ணின்னா அண்ணி, அவ குடிக்கிறது தண்ணி. ஐயா, கருப்பம் வந்தா உங்க கலர் புடவைக்கு டேஞ்சர். கருப்பம் வந்தா உங்க கலர் புடவைக்கு டேஞ்சர். நான் கொடுத்த பணம் உனக்கு பிரயோஜனப்படாம போச்சு. இருந்தாலும் எனக்கு செலவு தான். ஏதோ சந்தன கட்டியை திருடினாமா, அதுக்கு போய் அரெஸ்ட் பண்ணிட்டானே, கேஸ் கிடைக்காத பசங்க. என்னடா ஜெயிலுக்கு போயிட்டானே, நம்ம கணக்கு செட்டில் ஆயிருச்சுன்னு தப்பா கணக்கு போட்டுறாரு. எண்ணி 6 மாசம் எச்சை துப்பி காயறதுக்குள்ள ஓடி போயிடும். வந்து கணக்கு செட்டில் பண்ணிக்க. பட்டுவாங்கன்னு கும்பரேன் சாமி, நம்ம வீரமணி குறவேன், நம்ம ஆதிவாசி சங்க தலைவன் சாமி. உங்க கையில ரேகை இல்லாட்டியும் நம்ம கண்ணு பட்டா ரேகை முளைக்கும் சாமி. நம்ம நல்லா ஜோசியம் பார்க்கும் சாமி. என்னப்பா கார் ஊத்துறியா? அதுவும் குத்துவேன் சாமி. காதுலே மூக்குலே வாயிலே நாக்குல அழுக்கெடுப்பேன் சாமி. கல்ல ஆணி எடுப்பேன் சாமி. நம்ம கையில கட்டு மந்து நிறைய கிட்டு சாலா மிஸ்திரி, சாலா மிஸ்திரி, சாலா மிஸ்திரி. ஏப்பா எனத்தா நம்பிக்கை சொல்றேன், அப்புறம் உசுர வாங்குற. சாமிக்கு நம்பிக்கை இல்லை, நமக்கு சாப்பாடு இல்லை. சாமி கை நீட்டுது, இது ஜோசியம் பாக்குது. இது கை நீட்டுது, சாமி பைசா கொடுக்குது. செலவு கண்ணா ஒரு 10 ரூபா வாங்கிக்க, ஆள விடு. வேணாம் சாமி. சாமிக்கு ஒரு கொள்கை இருக்கு, நமக்கு ஒரு கொள்கை இருக்கு. இது வீரமணி குறவன் தொழில் செய்யாம காசு வாங்க மாட்டான். கும்பிடுறேன் சாமி. தொழில் தெரியுதோ இல்லையா, ஆனா உன்கிட்ட தன்மானம் இருக்கு. சாமி இந்த ஆளை நான் எங்கேயோ பாத்துக்குது சாமி. சாமி உன்னை நான் எங்கேயோ பாத்துக்குது சாமி. அவனே கை காட்ட சொல்றியா? சாமி இந்த ஆளு ஊருக்கு. ஆமா, இந்த வீரமணி குறவை இந்த ஆளை எங்கேயோ பாத்துருக்குது. உன்னை நான் எங்கேயோ பாத்துருக்கிறேன் சாமி. எங்கேயா பார்த்தேன்னு சொல்ற, எங்க பார்த்தேன்னு சொல்ல மாட்டேங்கிற. நீயும் குழம்புற, என்னையும் போட்டு குழப்புற. இப்படிதான் கொஞ்சம் ஜோசியம். தம்பி, வீடெல்லாம் நல்ல வசதியா இருக்கா? இதாவது தேவை என்ன, கூச்சப்படாம என்ன கேளு. வரட்டுமா? பிளாக் பேப்பர் வாங்குறது கடை, அதுல கௌரவம். கடன் தான் வாங்குறேன். அண்ணா அவன் என் கௌரவத்தை விட்டு கொடுக்கலையே. இது வரைக்கும் 2000 ரூபாய் கடன் ஆயிருக்கு. பொட்டிக்கடையில பாட்டில் விக்கிறது 41J. போலீஸ் பிடிச்சா 9 மாசம் ஜாக்கிரதை. இப்படியே மிரட்டி மீன் பிடிச்சிரு. டேய், நான் கடனை இல்லேன்னாடா சொன்னேன். அப்படியே சொல்லுவியா? இது சொல்ல மாட்டேன். எங்க அண்ணன் எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்த உடனே உன் அக்கௌண்ட க்ளோஸ் பண்றேன். நீ க்ளோஸ் பண்றதுக்குள்ள நான் க்ளோஸ் ஆயிடுவேன் போல இருக்கு. அதனாலதான் சொல்றது, எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும், எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும், எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும். யாரு இவ்வளவு க்ளோஸா வந்து நிக்கிறது? ஓ,
சின்ன பொண்ணு சேல செண்பகப்பூ போல. ஐயா ஒரு துண்டு ஊறுகாய் கொடுங்க. இத என் கணக்குல வச்சுக்கோங்க. உனக்கு இங்க கணக்கு வேற இருக்கா? ஏன் இருக்க கூடாதா? இருந்துட்டு போட்டு இத என் கணக்குல வச்சுக்க. ஆமா, நான் தான் ராத்திரி சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னேன். அதுக்குள்ள டம்ளர்ல சோத்தை எடுத்துட்டு வந்து என்ன கேவலப்படுத்துறீங்க. ஆமா, உன் மூஞ்சிக்கு தான் இப்ப சோறு போடுறாங்க. மூஞ்சிக்கு வேண்டாம், வாங்கி கொடு. ஒரு நாளைக்கு என்கிட்ட நல்லா வாங்கிக்க போறேன். ஒரு நாளைக்கு என்ன இன்னைக்கே கொடுத்துட்டு போ. ஆமா, இவ யாருக்கு சோறு கொண்டு போற? அதை ஏன்னே கேக்குறியா? ஏன் கேட்கப்படாதுங்கிறியா? அதுக்கு இல்லனே, பட்டணத்துல இருந்து மயக்கமாக இருந்த பையனை தூக்கிட்டு வந்தாங்கல்ல, அவனுக்கு நம்ம ஊர்ல உள்ள குமரிகள் எல்லாம் குண்டா குண்டாவா சோறு கொண்டு போறாங்க. அவ்வளவு பரிதாபமாவா இருக்கா? இல்ல, அழகா இருக்கண்ணே. அப்ப நம்மள திரும்பி பார்க்க மாட்டாதான். சொன்னா கேளுங்க, தயவு செய்து ஆள விடுங்கம்மா. ஏண்டி அவர் காக்கி போட ஆள் இல்லையா? நாங்களே இல்ல பெருசா சாப்பாடு வைக்கிறாங்க. சாப்பாடு என்னடி சும்மா இருக்க? ஏண்டி உங்களுக்கு எல்லாம் ஒழுங்கா புளிர சமைக்க தெரியுமா? வந்துட்டாளுங்க சோத்த போடு அந்த பக்கம். பெருசா சாப்பாடு கொண்டாட சாப்பாடு போடி. ஏன் கத்துறீங்க? இப்ப என்ன, நான் சாப்பிடணும் அவ்வளவுதானே? கொண்டா. என்ன நினைச்சுக்கிட்ட? இப்படி தெரிஞ்சிருந்தா அவரை காட்டுல இருந்து காப்பாத்தி கொண்டு வந்திருக்க மாட்டேன். நீ வாய் அவனை கவனிச்சுக்கிறேன். என்ன பத்தி எனக்கு தெரியாது. நீ வாய் அவனை கவனிச்சுக்கிறேன். யோ, நீ ஏன் சோத்த திங்காட்டி அவ சோத்தையா தின்னு இருக்கலாம். என்ன ஆளியா நீ? அசலூர்காரனுக்கு வாயிலே பணிச்சு விட்டுறாங்க. என்ன செய்யறது? கலரு சிவப்பா பிறந்திருக்கானே. கலர் தான் காதல் நிறைவேறாததுக்கு காரணம். பெற்றதான் பெற்றாங்களே, கொஞ்சம் சிறப்பா பத்திருக்க கூடாதா? சரி விடு, நம்ம பிள்ளையாவது சிறப்பா பத்துக்குருவோம். சட்டியில இருந்தா தான் ஆப்பையில் வரும். உன் இப்படி சிவப்பா பிறக்கும். பிறக்காதுங்கிறியா? பின்னாடி சுத்துற? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் உன் பாதையிலேயே நடந்து வந்தேன். என் பாதையில உன்னால வர முடியாது. ஏன்? அங்க பார். மண்ணில போட்ட பாதையை வேணா கடலால அழிச்சிடலாம். ஆனா என் மனசுல போட்ட பாதையை உங்க அப்பனால கூட அழிக்க முடியாது. போயா. அந்த லட்சுமி பொண்ணு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறா. அவளுக்கு என்ன பைத்தியமா? என்ன தம்பி, ஆசை வச்சுக்கிறதுக்கும் திரிஞ்ச வச்சுக்கிறதுக்கும் பட்டணத்துல பைத்தியம்னா சொல்லுவீங்க? பின்ன அவளை போய் பைத்தியங்கிறீங்களே. தம்பி, லட்சுமி ஒரு அனாதை. பிறக்கும் போதே அப்பா ஆத்தா இறந்துட்டாங்க. அவ பிறப்புலவும் அனாதையை தவிர இந்த ஊருக்கே அவதான் செல்ல குழந்தை. அவ மனசுல நீ விழுந்திருக்கேன்னா அவளுக்கு மட்டும் இல்ல, அந்த அதிர்ஷ்டம் உனக்கும் தான் தம்பி. அதிர்ஷ்டமா? அந்த வார்த்தைக்கும் என் வாழ்க்கைக்கும் இடைவெளி ரொம்ப ஜாஸ்தி. என் மனசுல பதியம் போட்டுட்டு இருந்த ரோஜா செடியை காப்பாற்றுறதுக்காக ஒரு போராட்டம் நடத்தினேன். அதுல என் மனசையே தொலைச்சிட்டு இப்ப தேடிட்டு இருக்கேன். நான் ஒரு கைதிங்க. ஆமாங்க, என் ஆசைகளுக்கெல்லாம் விலங்கு போட்டு கைதியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். காதல் கல்யாணங்கிறதெல்லாம் என் வாழ்க்கையில பட்டு போன வார்த்தை. தம்பி, வாழ்க்கையில விரக்தியும் தோல்வியும் அதிகமாகும் போது மனுஷன் வேதாந்தி ஆகுறது சகஜம்தான். ஆனா நான் உன்னை வேதாந்தியாக விட மாட்டேன். ஏன்னா உனக்கு வயசு இருக்குல்ல, வாலிபமும் இருக்குல்ல.
எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒண்ணு எடுத்துட்டு வந்து என்ன தின்னுங்கிறிய என்ன தின்னி பையன் நினைச்சிய? தனக்கு வரவ வாய்க்கு ருசியா சமைச்சு போடணும்னு ஆம்பளைங்க ஆசைப்படுவாங்க. என் சமையல் வித்திய காட்டியாவது உனக்கு பொண்டாட்டி ஆகலாம்னு நினைக்கிறேன். என்ன பிடிக்கலையாக்கோ? இத பாருமா, உன் சமையல் வித்தியை வச்சு எங்கேயாவது ஒரு ஹோட்டல் கடை வச்சுன்னா வியாபாரம் நல்லா நடக்கும். ஆனா உன் சம்சார வலையில நான் மட்டும் விழுவேன் கனவு கூட காணாத. 100 ரூபாய் பெட் கட்டுறியா? 3 மாசத்துல உன்னை கழுத்துல தாலி கட்ட வைக்கல. சின்னாரப்பட்டி ராசத்தி மாவன் லட்சுமி இல்லனா இது போத அனாதையா இருக்கேன்னு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தா ரொம்ப தான் பிகு பண்ணிக்கிறியே. என்ன விட்டு உனக்கு யாரையா இருக்கா? யோ, கம்மல் வாங்கி தரேன் சொல்லி ஏமாத்திட்டே இருக்கிய. நமக்கு போட்டியா சாராய கடையை கவர்மெண்டே திறந்துருச்சுமா? இல்லன்னா கம்மல் என்ன காரே வாங்கி விட்டுருப்பேன். வியாபாரம் சுருங்கி போச்சு. இல்லனாலும் கிழிச்சிருவேன். என்ன புகடா, புகையே இல்லாத அடுப்பை கண்டுபிடிக்கணும். அப்பதான் வியாபாரம் பெருகும். ஐயா, சாராயில பிச்சு ஊத்துறது இல்லப்பா. வணக்கங்க. அத நீயே வச்சுக்க, திருப்பி கொடுக்க இல்ல. யாராவ பன்னிக்குட்டிக்கு பல்லு விலைக்கு பவுடர் போட்டு மாதிரி வந்து நிக்கிறான்? அதாங்க உங்க அண்ணன் வெட்டுறதுக்கு ஆள் கேட்டீங்களா? கூட்டியாந்து இருக்கேன். அடுப்பெருக்கவே உதவ மாட்டான் போல் இருக்கு. இவன் கூட ஆளை வெட்டுறது. ஐயா பாருங்க நம்ம சர்வீஸ. நான் ஆடு வெட்டுறதுக்கே தராதரம் பார்த்தா ஆள் வைப்பேன். நீ மனுஷனை வெட்டுறதுக்கு இப்படி ஒரு மாக்கான கூட்டி வந்திருக்கேடா. வெட்டுறது இல்லைங்க, கொத்தல விடுறா. புரோக்கர் புரோக்கரா? இதுக்குமா உலகத்துல புரோக்கர் இல்லாத தொழிலே இல்லையாடா? எங்களுக்கு யூனியனே இருக்கு. ஏண்டா ஆளை சொன்ன தேதியில வெட்டுவீங்களா இல்ல காசு பணத்தை வாங்கிட்டு இன்னைக்கு நாளைக்கு இழுத்தெடுப்பீங்க? அட்வான்ஸ கையில வைங்க, உடனே ஆல் க்ளோஸ். நம்பி கருமாதிக்கே நீங்க பத்திரிக்கை அடிக்கலாம். யாரு உங்களுக்கு? உங்க அண்ணனுக்குங்க. எனக்கு காசு பணம் செலவாகிறத பத்தி கவலை இல்லை. ஆனா அவன் எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும், எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும், எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும். பிளாக் பப்பா காத்திரவும் தானு நினைச்சு காசு பணத்தை வாங்கிட்டு கம்பெனி இட்லாம் நினைக்காத. பிறகு டிமாண்டா இருக்கிற காலம் அடுப்புல வச்சு எரிச்சு கொடுவேன். ரேட்ட சொல்லு. ஒண்ணும் அதிகம் இல்லைங்க, 15,000 ரூபா தான். உன்னை சொல்லி குத்தம் இல்லடா. ஏண்டே சொக்கி, வந்த உடனே அவனுக்கு ஒரு கிளாஸ் ஊத்தி கொடுத்திருந்தா அவன் இப்படி ரேட்டு கேட்பானா? நிதானத்தோடு இருக்கிறதுனால தான் அவன் நிதானம் இல்லாம என்கிட்ட ரேட்டு பேசுறான். அப்படிங்கிறீங்க? தப்புங்கிற போடா கருப்பு. வாங்க. யாரப்பா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? உயிர்.
ஆபத்துல இருந்து காப்பாத்தின ஆண்டவனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வர குங்குமம் எடுத்துக்கங்க. அந்த ஆத்தா போட்ட பிச்சையில தான் உங்க தாலி தப்பிச்சுது. இது ஆத்தா போட்ட பிச்சை இல்லம்மா, அந்த தம்பி போட்ட பிச்சை. சொத்து காசப்பட்டு என் கூட பிறந்தவனே கொல்ல நினைக்கிறான். ஆனா எங்கேயோ பிறந்த அவன் உயிரை கூட பெருசா நினைக்காம என்ன காப்பாத்திருக்காமா. இனிமே அவன் தாம்மா என் தம்பி. அவரு நம்மாளு. அவனை கட்டிக்க போற பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருக்கணும். ஏமா லட்சுமி, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க. ஏய், கேக்குறாருல சொல்லுடி. இப்படி பொசுக்கிற கேட்ட அப்படி சொல்றது? கடலே கடலே, என்ன திடீர்னு கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. மாப்பிள்ள செக்கச்சவேன்னு சினிமாக்கார மாதிரி இருப்பாரு. அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரே நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பாக்குறேன். ஆனா அவர் நல்லவரா கிட்டவரான்னு எனக்கு தெரியல. அவர் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் 3 என்ட்ரஸ்க்குள்ள இந்த பாறையில் அடிச்சு சத்தியம் பண்ணணும். என்ன? 1 2 வந்தது பூ மலர்ந்தது வாலிப கிளியே, சிறு பூ மலர் விழியே, வசந்தம் மலர்களை தூவுதே, தேன் சுகர் குயில் கூவுதே இந்நாளே. வந்தது பூ மலர்ந்தது வாலிப கிளியே, சிறு பூ மலர் விழியே, வசந்தம் மலர்களை தூவுதே, தேன் சுகர் குயில் கூவுதே. வந்தது பூ மலர்ந்தது வாலிப கிளியே, சிறு பூ மலர் விழியே. வெண்ணிலவு தீவத்திலே சொர்க்கமெனும் மாடத்திலே, வெண்ணிலவு தீவத்திலே சொர்க்கமெனும் மாடத்திலே, வெள்ளி முளைக்கும் வேளை வரை சுகம் சுகமே. வந்தது பூ மலர்ந்தது வாலிப கிளியே, சிறு பூ மலர் விழியே, வசந்தம் மலர்களை தூவுதே, தேன் சுகர் குயில் கூவுதே இந்நாளே. வந்தது பூ மலர்ந்தது வாலிப கிளியே, சிறு பூ மலர் விழியே. மன்னனிவன் ஏழை மங்கையனும் தாழை, மன்னனிவன் ஏழை மங்கையனும் தாழை, தானே என்னை நாடியது, ஏனோ என்னை தேடியது. முல்லை மலர் பூங்கொடுக்கு முத்துமணி தேரதற்கு, முல்லை மலர் பூங்கொடுக்கு முத்துமணி தேரதற்கு, முல்லை படரும் காதல் வனம் நீ அல்லவோ.
வந்தது பூ மலர்ந்தது வாலிப கிளியே சிறு பூ மலர்விழியே மலர்களை தூவுது குயில் கூவுது வாழ்ந்து வந்தது பூ மலர்ந்தது வாலிப கிளியே சிறு பூ மலர்விழியே என்கிட்ட இந்த விளையாட்டுலாம் வச்சுக்காதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். உன்கிட்ட விளையாடாம பின்ன யார்கிட்ட விளையாடுவேன்? மூஞ்சி பாரு. இப்படி ஒரு நாள் விளையாட்டுக்கே உருன்னு வரிய. உன்னை கட்டிக்கிட்டு காலம் பூரா நான் எப்படித்தான் மாரடிக்க போறேனோ தெரியல. இந்தா இந்தா அண்ணா. என்னையா முழிக்கிற? முதலாளி அம்மா கொடுத்த காசுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு வாங்குறேன். கட்டு வச்சுட்டு வாங்கணும்னு எனக்கு ஆசை. ஆனா இதுக்கே 2 ரூபாய் கடன் சொல்ல வேண்டியதா போச்சு. இப்போதைக்கு இதை கட்டி சமாளிச்சுக்க. கல்யாணம் ஆகட்டும், பட்டாவே வாங்கி தரேன். உனக்கு 1000 தடவை சொல்லியிருக்கேன் இந்த காதல் கல்யாணம் இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதன்னு. என் புருஷனுக்கு நான் வாங்கி தராம வேற யார் வாங்கி தருவா? என்ன மறந்து தொலையேன். அது சரி, அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமையிலயோ காதல் பண்ற நிலைமையிலயோ நான் இல்ல. நான் இருக்கிற நிலைமையில நீ வேற. லட்சுமி, உனக்கு என் நிலைமை புரியாதுமா. நானே சந்தோஷமா இருக்கேன். உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்குறத பாத்திருக்கையா? ஆனா புருஷனே பொஞ்சாதிக்கு மாப்பிள்ள பாக்குறத இன்னைக்கு தாயா பாக்குற. என்னையா முழிக்கிற? உனக்கு என்ன பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நீதான் எனக்கு புருஷன். உன்னை மனசுல நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தருக்கு முந்தானை விரிக்கிறதுக்கு நான் ஒண்ணு மானம் கெட்ட ஜென்மம் இல்லையா? அதை விட இதுல விழுந்து நானே செத்துறையா? என்ன குழந்தையாட்டும் பேசுற? ஒண்ணு உனக்கா புரியணும், இல்ல நான் சொல்றதையாவது புரிஞ்சுக்கணும். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா நீ போய் செத்துருவியா? பைத்தியக்காரன் பேசுறேன், போய் சாவ. Damn it. நான் உயிரோட இருக்கும்போது என் கழுத்துல மாலை போடுறதுக்கு உனக்கு அவமானமா இருந்துச்சு இல்ல? நான் செத்ததுக்கு அப்புறம் என் உடம்பு கிடைச்சதுன்னா அந்த பொண்ணு மேலேயாவது மாலை போட்டு சந்தோஷப்படியா? மீன் பிடிக்க போலான்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள இறங்க போனா கரையில இந்த அம்மாவை தூக்கி அந்த ஐயா போட்டிருந்தாரு. என்னன்னு ஒண்ணுமே புரியல. ஏதோ சாக போயிட்டாங்களா பாருங்கயா. ஏமா, உனக்கு என்ன குறை? சாகிற அளவுக்கு என்ன சகனம் வந்தது? நாங்கெல்லாம் இல்ல, சுத்த பைத்தியக்கார பிள்ளையா இருக்கமா. சொல்லு. எனக்கு என்ன குறைன்னு காப்பாத்தினவர்கிட்டயே கேளுங்க. அவர் பதில் சொல்ல மாட்டாருங்க. அவர் மேல நான் உசரியே வச்சிருக்கேன். பழகுனதை மறந்துட்டு வேற ஒருத்தரை கட்டிக்கன்னு வாய் பூசாம சொல்லிட்டாரு. வேற ஒருத்தரை கட்டிக்க நான் என்ன வேசியா? இவர் கண்ணு முன்னால விழுந்து கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டாரு. ராத்திரி அரளி விதையை அரைச்சு
அடிச்சு குடிச்சிட்டா யார் வந்து காப்பாத்துவாங்க? இவர் இல்லன்னா சாகறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த கடவுளே வந்தாலும் என்ன காப்பாற்ற முடியாது. தம்பி, உன் உயிரை காப்பாத்துறதுக்கு ஒரு பொண்ணு காரணமா இருந்தா, ஆனா அவ சாக துணிஞ்சதுக்கு நீ காரணமா இருக்கலாமா? ஐயா, நான் சாப்பிடுற உங்க சாப்பாட்டு மேல சத்தியமா சொல்றேன். லட்சுமி கிட்ட நான் எப்பவுமே தவறான எண்ணத்தோட பழகினதில்ல. அவளா என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டு அவ மனசுக்குள்ள தப்பு கணக்கு போட்டுக்கிட்டா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமையில நான் இல்ல. தம்பி, உண்ணாவிரதத்துக்கு பயந்துகிட்டு பிரிட்டிஷ்காரன் இந்தியாவையே விட்டானே, உனக்காக ஒரு பொண்ணு உயிரையே விடுறேங்கிறான். அவனுக்கு மனசு தர மாட்டேங்கிறியே. ஐயா, உண்ணாவிரதத்துக்கு பயந்து பிரிட்டிஷ்காரன் கொடுத்துட்டு போனது நம்ம இந்தியாவை. அதே மாதிரி பிரிட்டிஷ கேட்டிருந்தா கொடுத்துருக்க மாட்டான். இப்ப உங்க லட்சுமி கேட்கறது என்னோட மனசு. அதை என்னால கொடுக்க முடியாது. அப்ப அவ கூட இதுவரைக்கும் பழகினது ஒரு பாய் ஃப்ரெண்ட் மாதிரிங்கிறியா? கல்யாணத்து மூலமா ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை தான் கிடைக்கும். ஆனா இந்த கல்யாணத்துல லட்சுமி கிடைக்க போறது அவருடைய உயிர். சம்மதம் இல்லைங்கிற ஒரே வார்த்தையால ஒரு சாவுக்கு காரணம் ஆயிடாத. அப்புறம் இஷ்டம். சம்மதம் இல்லைங்கிற ஒரே வார்த்தையால ஒரு சாவுக்கு காரணம் ஆயிடாத. அப்புறம் இஷ்டம். சம்மதம் இல்லைங்கிற ஒரே வார்த்தையால ஒரு சாவுக்கு காரணம் ஆயிடாத. அப்புறம் இஷ்டம். சாமியோ, சாமியோ, கும்பிடுறேன் சாமியோ. அங்கே இருந்த வார சாமியோ, என்னடா இது குறவன் குட்டியே குழப்பறானேன்னு நினைக்காதே. ஒரு சின்ன குழப்பம்தான். உன்னை எங்கேயோ பார்த்தேன்னு சொன்னேனே, இதுல பாரு. கவர்மெண்ட் உனக்கு வச்சிருக்கிற விலை எவ்வளவு தெரியுமா? 5000 ரூபாய் சாமியோ. ஆயில் பூரா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அந்த 5000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா சாமி? மனுஷனை காட்டி கொடுத்து காசு வாங்கினா மனுஷனா வாழ முடியாது சாமி. சாமியோ, இந்த வீரமணி குறவ மானஸ்தான் சாமியோ. கடல்ல விழுந்த லட்சுமியை காப்பாத்துறது பெருசு இல்ல சாமியோ. அவளை காலம் பூரா வச்சு காப்பாத்தணும் சாமி. பாவம் அந்த பொண்ணு அனாதை. இந்த பேப்பரை பக்கத்து டவுன்ல ஒட்டி இருந்தானுங்க. சோத்துல ஒட்டிக்கிற பேப்பரை ஏன் கிழிச்சேன்னா உன் கல்யாண பத்திரிகை அச்சடிக்கணுங்கிறதுக்காக தான் சாமி. நீங்க நல்லா இருக்கணும் சாமி. அந்த பொண்ணை காப்பாத்து சாமி. நான் வரேன் சாமி. சாமியோ, நான் வரேன் சாமியோ. கல்யாணத்துக்கு பத்திரிகை அனுப்பு சாமியோ. ஒரு சோறு போடு. யாரும் வரலையே. ஏடி, அறிவு இருக்கா உங்களுக்கு? இப்படி ஆடி அசைஞ்சு மெதுவா வரீங்களே. ஒரு இடத்துக்கு போறதுன்னா நேரம் போக வேண்டாம். ஐயோ, என்னடி, வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, உட்காருங்க. வாங்க உட்காருங்க. ஐயோ, வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, போங்க, முதல்ல போய் உட்காருங்க, போங்க. என்ன பண்றதுன்னு தெரியலையே. நில்லுடி, உன் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணதான் நாங்க வந்திருக்கோம். பொம்பளையா லட்சணமா வெக்கப்பட்டு ஒரு மூலையில உட்காராம என்னமோ பொண்ணை பெத்தவ மாதிரி பரபரப்பா இருக்கிய. வெக்கப்படுறதா? நான் வெக்கப்பட்டிருந்தா அந்த ஆளு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பாரா? இல்ல நீங்க தான் பூ வெத்தலை எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பீங்களா? அது சரிதான். சட்டு புட்டு ஒரு தேதியை பாத்துக்குறீங்க. சரச, காப்பி கொண்டாடி. என்னங்க, மாப்பிள்ளைய கூப்பிடுங்க. அந்த முகத்தையும் பார்த்துட்டு ஒரு தேதியை குறிச்சிடலாம். அதேமா கேக்குற. மாப்பிள்ளை நிச்சயத்துக்கு வர கூச்சப்பட்டு மலையடி வாரத்துல உட்கார்ந்து இருக்கிறான். பொண்ணு நடனா இந்த வாங்க வாங்குது. ஐயா, பொண்ணும் அவசரப்படுது, நேரமும் ஆகிட்டு இருக்கு. சட்டு புட்டுன்னு ஒரு தேதியை குறிச்சா பந்திய போட்டுறலாம். பாயாசம் வேற ஆறிக்கிட்டு இருக்கு. ஆறுனா நான் சாப்பிட மாட்டேன். அடையாத விருந்தாளி, அல்பம், அடக்கி வாசி.
நீ சீக்கிரமா சாப்பிடணுங்கிறதுக்காக சீர்வரிசை பத்தி பேசாம நாள் குறிக்க முடியுமா? நாய் ஏண்டா சீர்திருத்தம் பேசுறவங்கிட்ட சீர்வரிசை கேட்கலையா? சட்டம் என்ன தெரியுமா? யாராவது வரதட்சணை கேட்டா மாப்பிள்ள கம்பி எண்ண வேண்டியதுதான். அடியாத்தி நல்லா இருக்கே உங்க நியாயம். ஏதோ பெரியவங்கள பார்த்து நாள் குறிச்சு எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பீங்கன்னு பார்த்தா என் மாப்பிளைய பிடிச்சு உள்ள போட்டுருங்க போல இருக்க. இத பாருங்க, வர வெள்ளிக்கிழமை 8ஆம் தேதி 9ல இருந்து 10 வரைக்கும் நல்ல நேரம். அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்குவோம். மாரியாத்தா கோயில கூட நானே சொல்லிட்டேன். முதலாளி நேரத்தை குறிச்சாச்சு, பந்திய வச்சுக்கலாம்ல. ஏன்டா அலையுற? என்னங்க இவளுக்கு இருக்கிற அவசரத்தை பார்த்தா மாப்பிள்ளை கழுத்துல இவளே தாலி கட்டிடுவா போல இருக்கே. மாப்பிளையும் அவளே பார்த்தாள், நானே அவளே நிச்சயம் பண்ணிட்டான். சரி, அவ இஷ்டப்படியே அவ குறிப்பிட்ட நாள்லயே கல்யாணத்தை முடிச்சிருவோம். ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு என்ன குழப்பம்னா, இந்த வெத்தலை தட்டை யார் கொடுக்கறது, யார் வாங்குறது? ஏன்னா பாவம் 2 பேருமே அனாத. என்னடா சொன்ன? நான் இருக்கடா பொண்ணு வீட்டுக்காரன். விஜய் இத மாமன் வீட்டுக்காரி வெத்தலை தட்டு கட்டாயம் வந்துருங்க. அண்ணா வர வெள்ளிக்கிழமை கல்யாணம் கட்டாயம். இந்த வர வெள்ளிக்கிழமை கல்யாணம் கட்டாயம் வந்துடணும். என்ன அது உன் இஷ்டத்துக்கு வர போற, சம்பளம் மட்டும் ஒழுங்கா கொடுக்கணும். கேட்டா யூனியன் வாங்க. சரி சரி போ. இந்த என்ன முழிக்கிற? வர வெள்ளிக்கிழமை உனக்கும் எனக்கும் கல்யாணம். கல்யாணத்துக்கு வராம ஏமாத்தலன்னு பாக்காத, அப்புறம் நானே வந்து உனக்கு தாலி கட்டிடுவேன். இந்த மூஞ்சி பாரு. இந்த வர வெள்ளிக்கிழமை எனக்கு கல்யாணம். ஏய் சரசு, வர வெள்ளிக்கிழமை எனக்கு கல்யாணம். எட்டலையே என்ன பண்ணிட்டு இருக்க? ஊஞ்சல் கட்டி விளையாட போறேன். மூளை உனக்கு அந்த சுருக்கு மட்டும் இருக்கல, இதுல விழுந்து சொல்ல போறையா? சரியான மரசாமி இருக்கிய, ஏன் சாமி சாக போற? சாமியோ அந்த அனாதை பொண்ணு வச்ச மேல நான் உசிரியா வச்சிருந்தேன். நான் ஹைலாட்டால என்னை கட்டிக்கிடுவான்னு நான் ஆசைப்பட்டேன். அந்த அசுரூர்கார வந்து அடிச்சுட்டு போயிட்டானே, அவன் தானே கட்டுறது நான் பாக்கணுமா? விடியா தூங்க போறேன், தொங்க போறேன். போயிட்டானே, நான் நரகத்துல போய் எங்க தேடுவேன்? விடியா விடியா தூங்க போறேன். சொன்னா கேளியா? விடியா துக்கு போட்டு செத்தா நக்கு வெளியே வரும், கண்ணு பிதுங்கும். உயிரோடு இருக்கும் போதே நீ அசிங்கமாகிறே. நீ செத்துட்டா உண்டே பாக்குறேன், பயந்து செத்துருவோம். இந்த மருந்த சாப்பிடு சாமியோ, 2 நிமிஷத்துல உயிர் போயிடும். நான் ஒரு மேல போய் செவிய சொல்றேன். சாமியோ நம்ம கும்பிட்ட செத்து புட்டா சாமியோ. நான் செத்த அசிங்கமா இருப்பேனாமே, அப்ப நான் சாக மாட்டேன். யோ ஊருக்குள்ள போய் உண்மை சொல்லிடாத. இந்த வந்துட்டயா? பேப்பர்ல இருக்கு, செய்திதான் போட்டிருக்கு. என்ன சோறா போடுவாங்க, மூஞ்சியா பாரு. வீச கணக்கு போய் கிலோ கணக்கு வந்துருச்சு, ஒண்ணுமே புரியல. 8 அணா கொடுத்துருக்கல, நல்ல இடையா? முதலாளி என்னப்பா இது? கல்யாண மாப்பிள்ள இப்படி கலையில்லாம வந்து நிக்கிற? இந்த பாரு, உனக்கு யாரும் இல்லைங்கிற குறை உனக்கு எப்போ இருக்க கூடாது. இந்த ஊரே உன் குடும்பம். கல்யாணத்துக்காக உனக்கு பட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், வீட்டுல வந்து வாங்கிக்க. சரி? ஐயா யாரது? ஐயா ஐயா இருக்காங்களா? போய் கொஞ்சம் அம்மா கூப்பிடுறீங்களா? 1000 தான் மனசுல ஆசை வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? அந்த ஆண்டவன் தான் குறுக்கு பூந்து ஆடிட்டானே. இத பாரியா, அடுத்த ஜென்மத்தில அத்தமானா பிறந்து ஒரு வழி பண்ணு, இல்ல நான் உன்ன ஒரு வழி பண்ணிடுவேன். ஏய்யா, நீதான் என்ன 2ஆம் தரமா கட்டிட்டா என்னவா? போமா, ஊர்ல காது முக்கு இல்லாதவள 4-5 வச்சிட்டு இருக்கான். நீதான் மூக்கு மொழியமா இருக்கிய, என்ன 2ஆம் தரமா கட்டிக்கிய. இப்ப நீ மேல போறியா இல்ல நான் வெளியே போட்டுமா? மூஞ்ச நிறைய மீச வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? மனசுல துணியோட ஆசை இல்ல, எல்லாம் என் தலை எழுத்து. அம்மா வேட்டி துணிமணி வாங்க மாப்பிள்ள வந்திருக்காரு. அந்த ஆள் மேல உசிரியா வச்சிருந்தேன், என்ன பிரயோஜனம்? சிரிச்சு சிரிச்சு அந்த சிரிக்கு முன்னால முடிஞ்சுக்கிட்டா. சரி சரி, எல்லாரும் தான் லாட்டரி டிக்கெட் வாங்குறாங்க, ஆனா அதிர்ஷ்டம் யாரோ ஒருத்தருக்கு தானே இருக்கு.
பூஜை அறையில வேஷ்டி துணிமணி வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வா. கடல்ல குதிச்சா கட்டிக்குவான் தெரிஞ்சிருந்தா நானும் குதிச்சிருப்பேன். கொண்டா. ஏமா இத நீங்க தான் கொண்டு போய் கொடுக்கணுமா? வேலைக்காரன் கிட்ட கொடுத்தா கொடுக்க மாட்டாங்களா? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவும் வேலைக்காரி தாண்டி. காதலர்கள் பிக்னிக் வரது சந்தோஷமா இருக்கிறதுக்காக, இப்படி சைலண்டா இருக்கிறதுக்கு இல்ல. எனக்கு பயமா இருக்கு. என்ன சிரிப்பு? ஆரம்பத்துல என்ன பாக்குறதுக்கே பயப்பட்டேன், அதுக்கப்புறம் சிரிக்கிறதுக்கு பயப்பட்டேன், அப்புறம் நான் கொடுத்த லவ் லெட்டருக்கு பதில் லெட்டர் கொடுக்கறதுக்கு பயப்பட்டேன். இப்ப என்னடானா பிக்னிக் வரைக்கும் பில்டப் பண்ணி என்ன கூட்டிட்டு வந்துட்டு இங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கே பயப்படுற. அதுல என்ன தப்பு? வீடு விட்டா பிரஸ், பிரஸ் விட்டா வீடுன்னு ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு இருந்தேன். உங்களோட சேர்ந்து நானும் கேட்டு போயிட்டேன். இப்ப வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு ஒரே பயமா இருக்கு. அதான் என்ன ஆகுமோ நினைச்சு நினைச்சு பயப்படுறதா காதலியே ஒரு த்ரில். அந்த த்ரில்லையே மிஸ் பண்ணிட்டா எது காதலிக்கணும்? மறைக்காத, மறைச்சா எனக்கு பயமா இருக்கு. ஐயோ ட்ரீட்மெண்ட் இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும்னா என் உடம்பெல்லாம் வெட்டிக்குவேன். ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா. கூல்ட்ரிங்க் எடுத்து ஓடைங்க. ஓகே ஓகே. எங்க ஓபனர்? எங்க ஓபனர்? ஐயோ பிளட் எங்க 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 எங்க? உதட்டல. அதுக்கு வேற ஆளை பாருங்க. அப்போ உள்ளங்கைக்கு ஒரு நியாயம், உதட்டுக்கு ஒரு நியாயமா? பொன்வானிலே எழில் வெண்மேகமே, பன்னீரில் நீராடும் பெண் அன்னமே. பொன்வானிலே எழில் வெண்மேகமே, பன்னீரில் நீராடும் பெண் அன்னமே. என் ஆனந்தம் ஆரம்பமே. வாழ்நாளிலே ஒரு நாள் வந்தது, வாடாத பூவாசம் தான் வந்தது. என் ஆனந்தம் ஆரம்பமே.
வண்ண முன்மாலை அழைக்கின்றது, போராடும் என் உள்ளம் ரசிக்கின்றது. பூவாசம் காற்றோடு சேர்க்கின்றது, கோபால ராகங்கள் கேட்கின்றது. என் தாபம் என் தாபம் என் தாகம் உன்னோடு அலைபாயுதே அணை மீறுதே. பொன்வானிலே எழில் வெண்மேகமே, பன்னீரில் நீராடும் பெண் அன்னமே, என் ஆனந்தம் ஆரம்பமே என் தேவா. ரீங்காரமே கேட்கின்றதென் உள்ள முன்னோரமே. என் ஆசை என் பூஜை உன்னோடு தீராமலே சேர்ந்தாடுதே. வாழ்நாளிலே புது நாள் வந்தது, வாடாத பூவாசம் தான் வந்தது, என் ஆனந்தம் ஆரம்பமே என் தேவா. பொன்வானிலே எழில் வெண்மேகமே, பன்னீரில் நீராடும் பெண் அன்னமே, என் ஆனந்தம் ஆரம்பமே என் தேவி. இந்தாப்பா, இதை பைண்டிங் செக்ஷன்ல கொடுத்துருங்க. மேடம், என்னது பொண்ணு பேரும் மாப்பிள்ளை பேரும் தப்பு தப்பா கம்போஸ் ஆயிருக்கு? இல்லையே, சரியாத்தானே அடிச்சிருக்கோம். சரியா பார்த்து சொல்லுங்க. பொண்ணு பேரும் மாப்பிள்ளை பேரும் சேஞ்ச் ஆயிருக்கு. அவ்வளவு அவசரமா உங்களுக்கு? தைரியம் இருந்தா கம்போஸ் பண்ணி அடிங்க. பத்திரிக்கை எங்க ஐயா? அதான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, ஏன் அவசரப்படுற? என்னத்த அடிச்சீங்க? நீங்க அடிச்சு முடிக்கிறதுக்குள்ள முகூர்த்த நேரமே முடிச்சிடும் போல் இருக்க. ஆமா, வயசான ஆளா இருக்கீங்களே, ஏன் அவசரப்படுறீங்க? மாப்பிள்ளை யார், உங்க மகனா? ஆமா, நான் தான் என் மாப்பிள்ள. என்னவோ கல்யாண பொண்ணே கவலைப்படல, நீ ஏன் கவலைப்படுற? ஐயோ, பொண்ணு மனசு மாறதுக்குள்ள பத்திரிக்கை கொடுத்துறியா? நியூஸ் பேப்பர்லாம் என் பேர் வரல, கல்யாண பத்திரிக்கையில பெருசா என் பேர் வரும்னு அச்சரிக்கை கொடுத்தா லேட் பண்றீங்களா? பத்திரிக்கையா கொண்டா கொண்டா, என் பேர் போட்டுக்க, பெருசா போட்டிருக்கியா? யாரையா கம்போஸ் பண்ணது? விஜி, கூப்பிடியா விஜய? விஜி! கூப்பிட்டீங்களா சார்? ஆமா, என்னம்மா இது? கல்யாண பத்திரிக்கை. கல்யாண பத்திரிக்கை யார் அப்படிங்களா? யார் கம்போஸ் பண்ணது? நான் தான் சார். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்படி கேட்டா புரியாது முதலாளி. சார், நான் என்ன நீ உனக்கு என் மேல பிரியா இருந்தா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அவரோட பணத்துல பத்திரிக்கை அடிச்சா அவர் என்ன நினைப்பாரு, முதலாளி தான் என்ன நினைப்பாரு? எனக்கு முதலாளி தான் முக்கியம். ஏங்க, நீங்க தானே திருத்துனீங்க. போங்க. நான் தான் ப்ரூஃப் ரீடர், நான் தான் திருத்தணும். உங்க அப்பா நான் திருத்த முடியும்? நீங்களே மாறி மாறி பேசியிருந்தா அப்படி ஏதாவது ஒரு முடிவு இருக்குவாங்க. நாங்க முடிவு எடுத்தாச்சு முதலாளி, நீங்க தான் முடிச்சு வைக்கணும். என்ன சொல்ற? எங்க கல்யாணத்தை தான். எப்படியோ நம்ம முதலாளியே தரகராக்கி நம்ம கல்யாணத்துக்கு எங்க அம்மா கிட்ட சம்மதம் வாங்கிட்டீங்க. நீங்க பெரிய கில்லாடிங்க. இல்லாட்டி உன்னை செட்டப் பண்ணிருக்க முடியுமா? என்னது இது நம்ம கல்யாணத்துக்கு உங்க மாமியார் கிட்ட சீதனம்.
கமிஷன் சொல்லு. முகூர்த்தத்துக்கு இன்னும் 3 நாள் இருக்கு. இப்பவே கட்டட்டுமா? ஆசை தோசை அப்பள வடை. ஐயோ, அதெல்லாம் தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான். இப்பவே எதுக்கு? வாய்க்கு ருசியா ஆக்கி போடுறதுக்கு 4 காசு சம்பாதிக்க வேணுமா? சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு வழிதான் நினைக்கிறியா? கையேடுறா. என்னடி ரொம்ப அல்ட்ற? கழுத்துல ஒரு தாலியை கட்டி காலம் பூரா உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சேன். ஆனா விதி என் கையில விலங்க மாட்டி விளையாடிடுச்சு. உன்னை கல்யாணம் பண்ணி காப்பாத்த முடியாட்டியும் உன் மானத்தை நான் காப்பாத்திட்டேன். அந்த திருப்தியோட நான் போறேன். உன் கழுத்துல ஒரு தாலியை கட்டி காலம் பூரா உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சேன். ஆனா விதி என் கையில விலங்க மாட்டி விளையாடிடுச்சு. உன்னை கல்யாணம் பண்ணி காப்பாற்ற முடியாட்டியும் உன் மானத்தை நான் காப்பாத்திட்டேன். சந்தோஷம். யாரும் அம்மாவா? ரொம்ப அழகாவே இருக்காங்க. இந்த ஊர் ஒரு மாதிரியான ஊரு. எங்க முதலாளிக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் எப்ப பார்த்தாலும் எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும், எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஏமாந்தா நம்மளே க்ளோஸ் பண்ணிடுவான். இந்த ஊர்ல கருப்பன் ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு ஒரு பொண்ணு சிகப்பா பிறந்துடக்கூடாது. உங்க கெட்ட நேரம், நீங்க சிகப்பாவே இருக்கீங்க. பீர் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆமா, எல்லார பத்தியும் சொன்ன, பொண்ணை பத்தி சொல்லல. என்ன பத்தி சொல்ற அளவுக்கு என்ன இருக்கு? என்னோட பர்சனாலிட்டியை பார்த்தவொடனே பளிச்சுன்னு புரிஞ்சிருக்குமே. முதல்ல இவனை நம்பாதீங்க. அந்த 2 பேருக்கும் கையாலே வந்தா. இவ்வளவு பேர் வாங்குற உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? இதெல்லாம் கோபத்தில் கொடுக்கறது இல்ல, பிரியத்தில் கொடுக்கறது. வாங்கி பாய்க்கில போட்டுக்கணும். இருக்கிறவன் கொடுக்கணும், இல்லாத விக்கணும். ஏண்டா மீறி நான் பாட மாட்டேன்.
போய் 2 பாட்டில் சாராயம் வாங்கிட்டு போட போட. சரி. சட்டம் போட்டு தடுக்கணும். கருப்பு, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாதி எடுத்துட்டு மீறி வச்சிட்டியா? கருப்பு கௌரவமானம்மா. வழியில் 4 பேர் பேசிட்டாங்க. சாயந்தரம் சாராயத்துக்கு எங்க போறதா? யார் அது அவசரமா ரைட்டு புதுசா இருக்கு? கருப்பு, வர வர நீ நம்ம ரூட்ல கிராஸ் பண்ற. ரூட்ல இருந்தா 4-5 பஸ் போத்தே செய்யும். முன்னாடி போறவன் டிக்கெட் எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா? பஸ்ஸா இருந்தா பரவாயில்ல, நீ லாரி மாதிரில போற. எனக்காக இல்லடா, எங்க அம்மா சாகும்போது தம்பி இப்படி ஒசரமா பிறந்துட்டே, நாளைக்கு உனக்கு பொண்ணுக்கு எங்கடா போன்னு வருத்தப்பட்டு செத்து போச்சு. அந்த ஆத்மா சாந்தி அடையறக்காத்தா இப்படி அலையற. இப்படி அலைஞ்சினா உங்க அம்மா ஆவி சேர்ந்து அலையும். அத விடு. அம்மனி யாரு, எந்த ஊரு? அசல் ஒரு பொண்ணு நம்ம எஸ்டேட்ல வேலை செய்யறான். உன் எஸ்டேட்? எங்க அண்ணனுக்கு அப்புறம் இது என் எஸ்டேட் தானே. இந்த குழப்பம் எல்லாம் வரக்கூடாதுன்னு தான் எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும், எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும், எங்க அண்ணனை உடஞ்சு போச்சா? ஏடா சாராயா, சாராய என்ன வல்லியா? இதுக்குதான் சாராயத்தை எல்லாம் தண்ணியா காய்ச்ச கூடாது, கறி மாதிரி கிண்டி வச்சிருந்தா உருண்டையா உருட்டி சாப்பிட்டுக்கலாம், கீழே உழுந்தா தூசி தட்டி கூட சாப்பிட்டுக்கலாம். இது நம்ம முதலாளி பொண்ணு. இதுக்கு 2 வயசா இருக்கும்போது இவங்க அம்மா செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க அப்பா தான் இவளை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்கறாரு. அந்த அம்மா எப்படி செத்து போனாங்க? அந்த குடிகார பையன் தான் சொத்து காசப்பட்டு சொந்த அண்ணி சோத்துல விஷம் வச்சு கொண்டுட்டான். சொத்து காசப்பட்டு அண்ணிய கொண்டுட்டானா? நான் மட்டும் என்ன பின்ன இங்கிலீஷ்லயா சொன்ன? அந்த குடிகார பையன் சொத்து காசப்பட்டு கட்டின பொண்டாட்டியும் கொலை பண்ணுவான், பெத்த தாயையும் கொலை பண்ணுவான். அதனாலதான் ஊருக்காரங்க அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. என்ன கூட கேட்டாங்க, நான் தான் மாட்டேன்ட்டேன். ஏமா அந்த வேலை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குங்க. சம்பளம் எல்லாம் பரவாயில்லைங்க. இங்க தங்குறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். சரிங்க முதலாளி. யாரு தாயி? பட்டணத்து பொண்ணா? என்னம்மா? வைத்திரியா, எங்க அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு, தயவு செஞ்சு வாங்க. எப்பத்தாமா உங்க அம்மாவுக்கு உடம்பு நல்லா இருந்துச்சு? அப்படி சொல்லாதீங்க ஐயா. வைத்தியம் பொழப்பே அப்படித்தான், கண்ட நேரத்திலயும் வந்து தூங்க விடாம. என்னையா உருட்டிக்கிட்டு இருக்க? பட்டணத்துக்கார அம்மாவுக்கு உடம்புக்கு சரியில்லையா, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். ஆமா, நீ பண்டிகை பார்த்தா அந்த அம்மா பொழைக்க போறது இல்ல. செத்து வித்து போயிட்டாங்கன்னா அப்புறம் யாரு பழைய பாக்கி கொடுக்கறது? முதல்ல அதை வாங்கிட்டு அப்புறம் பாரு. பணம் கொடுக்கலன்னா? பணம் கொடுக்கலன்னா கட்டில இருக்கு, படுத்து தூங்கு. அப்படிங்கிற அருக்காணி, உன் பேச்ச நான் என்னைக்காவது தட்டி நடந்திருக்கேனா? இந்த பொடி. ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சு இல்ல. ஏமா பணங்களே ஏதாவது கொண்டாந்துருக்கியா? இந்த நேரத்துல நான் பணத்துக்கு எங்கேயோ போறது? ஆமா, பழைய பாக்கியே எக்கச்சக்கமா கிடக்குது. இதுல வைத்தியம் பணம் இல்லாம எப்படிமா செலவு பண்ணி பாக்குறது? ஐயா, இந்த பாரு தாயி, காசோட வந்தா இந்த வீட்டு கதவு எப்பவும் திறந்திருக்கும். இல்லேன்னா வெட்டியா எனக்கு சொல்லி அனுப்பிடு. வைத்திரியா, உங்க அம்மா யமனோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். வைத்திய காசு கொடுத்தா தான் வருவேன், இல்ல நானே உங்க அம்மா கேமரா ஆடுவேன், உன்னோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். தண்ணி அடிச்சா சரி. ஆமா, இப்ப என்ன பண்ண போற? அதாங்க ஒண்ணும் புரியல. கவர்மெண்ட் கரன்சி கவர்னர் கையெழுத்தெல்லாம் போட்டிருக்க. செல்லு ஐயா, செல்லுங்கிற உங்களை சாகுற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். சாயங்காலத்துக்கு மேல மறக்க கூடாது, அதான் இந்த கருப்பனுக்கு முக்கியம். இதான் யதார்த்தமா பேசக்கூடாதுங்கிறது. உடனே முறைச்சிடுவீங்களா? சந்தோஷத்தை கொடுத்துட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போடுன்னு என்னால சொல்லிருக்க முடியும். சொன்னா இந்த கருப்ப மனசுல ஆசையும் இருக்கு, அப்படியே லைட்டா ஒரு ஓரத்துல ஈரமும் இருக்கு. சாக போற உங்க அம்மாவை காப்பாத்திடு, அப்புறம் சாவகாசமா ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிக்குவா. அநேகமா அடுத்த மாசம் 8ஆம் தேதி அமாவாசை.
உனக்கு சௌரியம் எனக்கு சௌரியம் அப்புறம் என்ன? பத்தினி வேஷம் போட்டு பணத்தை வீசிட்டு போயிடாத, கழுடு போட்டுன்னு போயிடும். அப்புறம் மறுபடியும் கருமாதிக்கு எங்கிட்ட தான் வரணும். இந்த நேரத்துல உங்க அம்மாவை பத்தி நினைக்காம உன்னை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கிற பாத்தியா? நீ எவ்வளவு பெரிய சூழ்நிலைவாதி. போ எங்க அம்மாவை காப்பாத்துமா. ராத்திரி நேரத்துல ரவசுக்குன்னு பணத்தை வாங்கியாச்சுல்ல, பையனை ஏமாத்திடலாம்னு மட்டும் நினைக்கிறேன். நான் உன்னை நம்பி இந்த பணத்தை கொடுக்கவே இல்லை. என் உடம்புல இருக்கிற வலுவையும் மனசுல இருக்கிற தைரியத்தையும் நம்பி தான் கொடுத்தேன். வா, வைத்திய செலவு போக மீதி இருக்கிற பணத்துல ஒரு ½ மெக்டோல் கோழிக்கறியெல்லாம் வாங்கி செட்டப்பா வச்சிரு. கன் டைமுக்கு வந்துடுறேன். மல்லிகைப்பூ மறந்துடாத, மச்சானுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். நான் கொடுத்த பணம் உனக்கு பிரயோஜனப்படாம போச்சு. இருந்தாலும் எனக்கு செலவு தான். நீ ஏதோ சந்தன கட்டியை திருடினாமா, அதுக்கு போய் அரெஸ்ட் பண்ணிட்டானே, கேஸ் கிடைக்காத பசங்க. என்னடா ஜெயிலுக்கு போயிட்டானே, நம்ம கணக்கு செட்டில் ஆயிருக்குன்னு தப்பா கணக்கு போட்டுறாரு. எண்ணி 6 மாசம் எச்சை துப்பி காயறதுக்குள்ள ஓடி போயிடும். வந்து கணக்கு செட்டில் பண்ணிக்க. பட்டு மகன்னு அம்மா கத்ரான்னு யாராவது உதவிக்கு ஓடி வந்தீங்க, நாளைக்கு ஒவ்வொருத்தையும் இதே மாதிரி கத்த வேண்டியது வரும். நான் எங்க போனாலும் என்ன விட மாட்டியா? அம்மா தாயே, இதோ கிருஷ்ண பரமாத்மா வந்துட்டாரு. உன்னை அப்படியே தூக்கி கொண்டு பாத்திருவாரு. உடனே போலீஸ் போன் பண்ணுவிய? அதான் நடக்காது. மரமட்டையில எல்லாம் ஏது போ. இன்னைக்கு நீ இந்த பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சிடலாம். ஆனா அவன் நாளைக்கு ஒரு நிலைமை பாரு. பிளாக் பேப்பர். ஓ, பாட்டில் உடச்சுக்கலாம். நாளைக்கு புது பாட்டில் வாங்குறேன். கம்மன் இருப்பான். கிட்ட வராத. தம்பி உங்கள்கிட்ட தப்பா நடந்துகிட்டு இருக்காங்க. நான் மன்னிப்பு கேட்கிறேம்மா. அந்த பாவை செஞ்ச குற்றத்துக்கு பிராயச்சித்தமா உனக்கு எந்த உதவி செய்ய நான் தயாரா இருக்கேன். நாளைக்கு இந்த விஜய் செத்து போயிட்டான்னு செய்தி வரும். வந்தா என் பணத்தையாவது மானத்தோடு புதைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. விஜய், ஏன்னா பொண்ணோட சடலத்துக்கும் ஆசைப்படுற உலகம் இது. சாகர வரைக்கும் காப்பாத்துற என் மானத்தை செத்த பிறகு எழுந்திரக்கூடாது இல்லையா? நீ எதுக்காக சாகணும்? நான் எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டேனோ அது எல்லாமே நான் எழுந்துட்டேன். கடைசியில என் தாய் மகளா இருந்து என்னால காப்பாற்ற முடியல. அதுக்கப்புறமும்
நான் எதுக்காக உயிர் வாழணும்? என் மகளுக்கு தாயாகத்தான். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். என் வசதியை வச்சு உன் வாலிபத்தை விலை பேசுறதா தவறா நினைச்சுக்காத. உண்மையை சொல்றேன். என் கட்டிலுக்கு ஒரு துணையை தேடல, என் குழந்தையுடைய தொட்டிலுக்கு ஒரு தாயை தேடுறேன். உனக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக நீ சாக துடிக்கிற. உனக்கு நான் பாதுகாப்பு தர்றேன். நீ என் பிள்ளைக்கு தாயாருன்னு தான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உறுதியா சொல்றேன், சாகர வரைக்கும் என் மனசால கூட உன்னை தொட மாட்டேன். என் மேல நம்பிக்கை இருந்தா என் குழந்தைக்கு மட்டும் நீ தாயாயிரு. அப்புறம் ஏமா அழற? இல்லையே. நீ போய் சொல்ற, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்லம்மா, உங்க அம்மா தான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? வந்து வந்து ஒரு ராஜா தம் மனசை என்கிட்ட கொடுத்துட்டு எனக்காக ஜெயிலுக்கு போனாரு. உங்க அப்பா உன்னை என்கிட்ட கொடுக்கறப்போ உன்னை தூக்குற அவசரத்துல அந்த மனசு கீழே போட்டு நானே காலையில மிதிச்சுட்டேன். இந்த உலகம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை சுத்துதா இல்ல 9 தடவை சுத்துதான்னு ஒரு சின்ன சந்தேகம். பூமி 24 மணி நேரத்திற்கு ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றுகிறது. இதுதானே பூகோளம். அப்படியா? நான் படிக்கும்போது எல்லாம் சொல்லிக் கொடுக்கலையே, புதுசா சேர்த்துப்பாங்களோ? எங்க மூஞ்சி காட்டு. சும்மா இருக்க மாட்டேன். மேலும் டேய் குமரேசா, நான் ஜெயிலுக்கு போயிருந்தப்ப ஊர்ல என்னென்ன நடந்துச்சுன்னு விவரமா சொல்லுப்பா. அவன் 6 மாசம் ஊர்ல இல்லங்க. எந்த ஒரு ஜெயிலுக்கு போனேன்? அது ஒண்ணு இல்லைங்கண்ணா, நீ பாக்குறதுக்கு பாக்கியராஜ் மாதிரியா இருக்கிற, அதனால சினிமாவில் நடிச்சுனா பணம் நிறைய சம்பாதிக்கலாம்னு சொன்னானே இவன். அதனால எங்க அப்பா இருந்து பணத்தை ஏதோ தேடிக்கிட்டு நான் மெட்ராஸ் போயிட்டேங்க. சரி, அப்புறம் என்னடா செஞ்ச? அங்க போய் எல்லாத்துக்கிட்டையும் பாக்கியராஜ் மாதிரி நடிச்சேங்க. எங்க நடி பார்க்கல? பாட்டியா கிடையாது. நீங்க எல்லாம் தூங்கும்போது தள்ள கள்ளத்தி போட்டு கூட தாங்க மாட்டீங்க. என்னடே பரவாயில்ல, சோழக்காட்டு போன பாட்டியா நீங்க? இனிமே நான் உங்களை என்ன ஏன் எதுன்னு கேட்டா எனக்கு கல் எடுத்தீங்க. இனிமே நீங்க பள்ளியோட வந்தாலும் சரி, வரலாம் சரி, படிச்சாலும் சரி, படிக்கலாம் சரி, எக்கடை கட்டி எப்படி போக கவலை இல்ல. டைசனோட பேசாதீங்க. இது எந்த படத்துல? தமிழ்நாட்டிலே நீ ஒருத்தன் தான் முந்தாதி முடிச்சு படமா இருக்கான்னு நினைக்கிறேன். எப்படி குமரேசா, தூள் பண்ணிட்டேன். ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, நடிக்கிறதுலயும் சரி, பொண்ணுங்களை பிடிக்கிறதுலயும் சரி, அவனுக்கு ஒரு தனி ஸ்டைல் வேணும்டா. அப்பதான் ஒர்க் அவுட் ஆகும்.
கடலைக்கே, நான் இந்த கடலுக்குள்ள விழுந்ததுனாலதான் அவர் என் வலைக்குள்ள விழுந்தாரு. வர வெள்ளிக்கிழமை எனக்கும் அவருக்கும் கல்யாணம். எல்லாருக்கும் வெத்தலை பாக்க வச்சுட்டேன். ஆனா உனக்கு தான் எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. எல்லாரும் அங்க வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நீ இங்க இருந்தே என்ன ஆசீர்வாதம் பண்ணு என்ன? தலைவா, உன்னை ஜெயில் வாசல்லையே ஆள் உயர மாலை போட்டு வரவேற்கலாம்னு தான் நினைச்சேன். ஆனா அவன் மாலை கடை லீவா போச்சுமா.
ஆமா, இப்படி வாயிலேயே அபிஷேகம் பண்ணு. கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஆனா வச்சுக்கிறேன்னு சொன்னேன். சரி என்ன? தாலி கட்ட மாட்டேன், ஆனா வீடு கட்டி தரேன்னு சொன்னேன். கடையத்துல இப்படி அடுப்பு கட்டி சாராயம் காய்ச்சி வச்சுட்டேயா? எலிசபெத் மகாராணி மாதிரி பேசுனேன், இடுப்பு மேல எட்டி மிதிச்சு போடுவேன். பாரு, சைக்கிள் கேப்ல படுத்துதான். வெளிவாடா நாய. காய்ச்சி குடிச்ச பரம்பரைடினா இன்னைக்கு உட்கார்ந்து காய்ச்சி குடிக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்ன? எங்க அண்ணன். அவனை க்ளோஸ் பண்ணணும். எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும். எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும். எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும். ஏண்டி, உப்பு மிளகா செலவில் இருந்து சந்தை செலவில் இருந்து செலவு வரைக்கும் கொடுக்கறது நானு, மடியில தலை வச்சு படுக்கிறது இவனாடி. யோ, அண்ணனை க்ளோஸ் பண்ணணும் தானே சொல்லிட்டு இருந்தேன். ஏன் ரூட்ட மாத்திர? ஆமா, தப்பு தலைவா. தலை வச்சு படுத்துக்க. எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும். எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும். அண்ணனை க்ளோஸ் பண்ணணும்னு பொழுதன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறிய, கைவச ஐடியா ஏதாவது வச்சிருக்கியா? இவளை வச்சுக்கிட்டதுலயே ஐடியாவெல்லாம் போச்சு தலைவா. இருந்த ஐடியாவெல்லாம் இவளை செட்டப் பண்றதுக்கு செலவாகி போச்சு தலைவா. ஏன் தலைவா, இவளுக்காக காசு பணம் நிறைய செலவு பண்ணிட்டேன். நானும் ஒரு ஓரமா உட்காந்துக்கிட்டுமா? தொடாமுக்கார். ஒத்துடி, கொஞ்சம் ஒத்துடி. உங்க அண்ணன் எதுக்கியா நான் கொலை பண்ணணும்? என்ன தலைவா இப்படி கேட்டுட்ட? அவன் தான் உன்னை உள்ள தள்ளுனா, என்ன வீட்டை விட்டு வெளியே தள்ளுனா. தனியா சாதிக்க முடியாத காரியத்தை கூட்டணியா நின்று சாதிக்கலாம்னு தான். அவன் எனக்கு சொத்துல தராத பங்க உனக்கு நான் தர்றேன். எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணு. முதல்ல கொலைய பண்ணுவோம், பர்சன்டேஜ பத்தி அப்புறமா பேசிக்கணும். 2 பேரும் ஜாலியா இருக்கிறோம்ல, 2 பேரும் ஜாலியா சௌகரியமா இருக்கிறோம்ல, கொஞ்சம் அப்படி ஒதுங்கிக்கிறது. எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணுன்னு சொன்னேன். இப்ப என் குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணிரு போட்டிருக்கேன். வேண்டுதல் கட்டி வெடுக்க பிடிக்க உனக்கு அறிவு இருக்கா? ஏண்டா, பொம்பளை ஏதாவது புள்ள வர வேணும்னு தொட்டில கட்டுவாங்க. நீ எதுக்காக அதை கட்டி வச்சிருக்க? எனக்கு புள்ள வரம் தான். என்ன வச்சிருந்த புள்ளைய நாமக்காரன் கடத்திட்டு போயிட்டான். கொண்டு போயிட்டான் ஐயா. அவன் கொண்டு போனதை பத்தி கூட நான் கவலைப்படல. ஆனா அவங்கிட்ட அவன் இருப்பானான் தான். நான் தான் ஜெயிலுக்கு போறப்ப சொன்னேன், அந்த கருமத்தோட எல்லாம் சாவகாசம் வச்சுக்காடா. கர்ண கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி அவன் அவங்க ஆத்தா கால சக்கரத்தோட பெத்துட்டா. அவ ஒரு இடத்துல நிக்க மாட்டாடா. அவளை நம்பி நான் என்னமோ எலெக்ஷன் மாதிரியே பேசிட்டு இருக்கிறிய. அவ போயிட்டா, இனிமே கடமை லட்சியம். என்ன பெருசா கடமை லட்சியம்? பெரிய கடமைன்னு லாரியில கொண்டு வருவாங்களா? நான் தான் 6 மாசமா சொல்லிட்டு இருக்கேன், எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும், எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும், எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும். வாந்தி எடுக்கிறியா? புள்ள கிடைக்கணும். பிளாக் பேப்பர். அந்த நாய் தான் போயிட்டானே. அந்த நாய் இல்லன்னா இந்த நாய் இருக்குது. ஊர்ல நாய்க்கு என்ன பஞ்சமா? ஆமா, இவன் உருள்ற. நான் விரதம் இருக்கிறது, இவன் உருள்றது. நண்பா, நம்மால முடிச்சது. நாட்டுல வேலை இல்லாத இந்த இடத்த குறைச்சிக்கிட்டு இருக்கிறேன். இது போறாதா? அது பொய்கிசா கொடுத்தாரு. 3 ரவுண்ட் வந்திருக்கான். முறைக்காத. நான் என்ன வச்சுட்டு வஞ்சனையா பண்றேன். மொத்த சொத்து எங்க அண்ணன் கிட்ட இருக்குது. அவன் கொடுத்தான்னா நான் அள்ளி கொடுப்பேன். அதனாலதான் சொல்றேன், எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும், எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும், எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும். சும்மா இதையே 6 மாசமா சொல்லிட்டு இருக்கிய. நிஜமா உங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணிட்டுமா? ஒண்ணு ஆட்சேபணம் இல்லை. இந்தாங்க. க்ளோஸ் பண்ணிடு. அப்ப ஒண்ணு பண்ணு, உங்க அண்ணன் எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வந்து பழைய லப்பர் கூட இருக்குல்ல, அங்க கட்டி வச்சிரு. கதையை முடிச்சிடுறேன், அப்புறமா காசு வாங்கிக்கிறேன். அவன் உங்க அண்ணன் எங்க இருக்கிறேன்? அவன் அந்த அநாத பொண்ணு லட்சுமிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். லட்சுமி மாப்பிள்ளை யாரியா? அவனை கேட்டா என்ன கேளு. மாப்பிள்ளை யாரு? அவன் தான். என்ன 234 சௌக்கியமா? என்ன பாக்குற? இது உன்னை கௌரவப்படுத்துறதுக்காக கவர்மெண்ட் அச்சு அடிச்சு ஓட்டுன வால் போஸ்டர். பயங்கர டிமாண்ட்மா. எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கணும் தெரியுமா? காஞ்ச ரொட்டிக்கே வழி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம ஊர் ஜனங்க கண்ணுல இந்த போஸ்டர் மாட்டிச்சு. க்ளோஸ். நான் யாரோட சொத்தையும் கொள்ளையடிச்சு ஜெயிலுக்கு போல, ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனேன். தன்மானத்தை இழந்துட்டு தான் மனுஷனா வாழணும்னா அந்த வாழ்க்கையே எனக்கு தேவையில்லை. காலம் பூரா கைதியா வாழ்ந்துடுறேன்.
அந்த போஸ்டரை கூட நானே ஒட்டிடுறேன். நீ அப்படி வரியா? நான் எப்படி வரேன் பாரு. நீ வேணும்னா கையில விலங்கோட காலம்பூரா கம்பின்றதுக்கு தயாரா இருக்கலாம். ஆனா கழுத்துல தாலியோட கண்ணுல கண்ணீரோட பொண்டாட்டி என் தங்கச்சி லட்சுமி. அவன் நிலைமை யோசிச்சு பாத்தியா? பக்குன்னு இருக்குமே. இருக்கு. புருஷன் கல்லாட்டு இருக்கும் போதே புறக்கடை பக்கம் வாடின்னு கூப்பிட்டு இருந்த உலகத்துல உன் பொண்டாட்டி தன்னந்தனியா விட்டு போறேங்கிறிய. நல்லா யோசிச்சு பாரு. அப்புறம் நீ குடும்பஸ்தனாவும் இருக்க முடியாது, மானஸ்தனாவும் இருக்க முடியாது. தோழா, அவசரமே இல்ல. நாளைக்கு முகூர்த்த நேரம் நெருங்கிறதுக்குள்ள நீ உன் முடிவு சொன்னா போதும். சொல்லவே வேண்டாமா? அப்படி லைட்டா காட்டிடு. அது வரைக்கும் நான் சத்தியமா அந்த போஸ்டர் ஓட்ட மாட்டேன். கருப்ப கௌரவமானமா வச்சுக்க. சரி, அப்ப வரட்டுங்களா? ஓகே. இந்த ஊருக்குள்ள எப்படி நான் முகத்தை காட்டுவேன்? சொக்கி பேச்சுல சொக்கி என் சொத்தெல்லாம் பறி கொடுத்துட்டேன். ஒரு நாளாவது நான் குடும்பம் நடத்திருந்தா ஏதோ சந்தோஷமா இருந்திருப்பேன். பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு போயிட்டாலே இதுக்கு தான் குடுத்துருவோம் பண்ணக்கூடாது. பேசாம பிளாக் பேப்பர் எடுத்திருப்பேன். அக்கா நம்ம கோமுட்ட சுக்கி கூட ஊற வச்சா ஓடிதான் சொன்னாங்க. இங்க நின்றுட்டு இருக்கா. அதை ஏமா கேக்குறீங்க? காலம் பூரா என்ன வச்சு காப்பாத்துவேன்னு சொன்னான். கஷ்டப்பட்டு 10,000 ரூபாய் சேர்த்து வச்சிருந்தேன். அதை எடுத்துக்கிட்டு அவரோட பஸ்ல போனேன். பஸ் ஸ்டாண்ட்லயே விட்டு போயிட்டான். பஸ் கூட காசு இல்லாம பக்கத்து டவுன்ல இருந்து நடந்தே வர தாகமா இருக்கு. கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா? கொடுங்க. வாங்க கொடுங்கம்மா, கொடுங்க கொடுங்க. அனுமார் மாதிரி இருந்துட்டு உனக்கு அவன் கேக்குதா? போடுங்க. உங்களை கூட்டிட்டு போறது போறாம தக்காளி திங்கலாம். பார்த்த முகமா இருக்கு. அடே நம்மாலே சினிமாவில் நடிக்கணும். இப்ப என்னது கைதியா? ஐயோ 5000 ஆச்சு. சொத்திட்ட விட்டதுல பாதிய பிடிச்சிட்டேன். போலீஸ் சொல்லி 5 லட்சம் ரூபாய் வாங்கிருப்பேன். பாதிய பாதியா 10,000 விட்டு நவல்ட்ட 5,000 வாங்கலாம் பார்த்தா இந்த பேப்பர் இதுக்குள்ளதான் நடக்கு. குடிச்சிடலாம் இன்னைக்கு. சீக்கிரம் போ ரயிலே. ரயிலே சீக்கிரம் போ. ஐயோ 5 ஐயோ பேப்பரை காணுமே. கை கட்டது வாய் கட்டலையே. எனக்கு யோகியதை கிடையாது. இருந்தாலும் என் நிலைமையை உங்ககிட்ட சொல்றதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் எதுக்காக உன்னை மன்னிக்கணும்? உன்னை சந்தோஷமா வாழ வைக்கத்தான் நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தேன். ஆனா இப்ப நீ ரொம்ப சந்தோஷமாவே இருக்க. கட்டி இருக்கிற புடவையும் போட்டிருக்கிற நகையும் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா நினைச்சிட்டீங்களா? அந்த வீட்டுல நான் எஜமானி இல்லை. எப்பவுமே நான் ஒரு வேலைக்காரிதான். நான் கைதியா இருந்தப்ப நீ சுதந்திரமா இருந்த. நான் சுதந்திரமா வர்றப்போ நீ கைதி ஆயிட்ட. ஒன்னு வாழ வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தேன். ஆனா என்ன வாழ வச்சவரோட சம்சாரமா நீ இருப்பேன்னு நான் நிச்சயமா எதிர்பார்க்கல. நீ சந்தோஷமா இருக்கிறத என் கண்ணால நான் பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் எதுக்காக நான் தலைமுறைவா இருக்கணும்? திரும்பவும் நான் ஜெயிலுக்கே போயிடுறேன். நான் ஒரு அதிர்ஷ்ட கட்டேன். எனக்கு கிடைக்காத அதிர்ஷ்டம் அந்த அநாத லட்சுமிக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு.
நீங்க அவ கூட சந்தோஷமா இருக்கணும். என்ன மன்னிச்சிடு. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. போலீஸ் என்ன தேடிக்கிட்டு இருக்கு. நான் என்னைக்கு வேணாலும் ஜெயிலுக்கு போலாம். ஒரு ஆயுள் தண்டனை கைதிக்கு மனைவியா கஷ்டப்படுறதை விட அவ அனாதையாவே இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அவ உங்க மேல உயிரே வச்சிருக்கா. நான் கூட தான் உன் மேல உயிரே வச்சிருந்தேன். விஜய், யார் யார் மேல உயிரை வச்சிருக்காங்கிறது முக்கியம் இல்ல. அதை பத்தி அவன் என்ன முடிவு எடுக்கிறாங்கிறது முக்கியம். அச்சா பீஸ் காதல் தானே நம்ம காதல ஆண்டவன் பீஸ் பீஸா ஆக்கிட்டான். பரவாயில்ல. இப்ப நீங்கெல்லாம் கம்பல் பண்றீங்கன்னு அவ கழுத்துல நான் 3 முடிச்சு போட்டா அது தாலியா இருக்காது, விலங்கா தான் இருக்கும். அப்படி ஒரு விலங்கு அவ கழுத்துல மாட்ட நான் தயாரல்ல. உங்க முடிவை மாத்திக்க மாட்டீங்களா? நீங்க போலாம். ஆண்டவன் ஒருத்தர் இருக்கிறது உண்மையா இருந்தா யாயும் சீக்கிரமா முடிஞ்சிட்டோம். கஞ்சி கூட ஊத்த மாட்ட நன்றி கெட்ட நாயை வெளியே போடான்னு சொன்னியே. நாய்களுக்கு நன்றி மட்டும்தான் இருக்கும் நீ நினைச்சிட்டு இருக்க. அவன் மத்த கூட கிளம்பும். கஞ்சி ஊத்தி வளர்க்க வேண்டிய நாயை கண்ண ஊத்தி வளர்த்திருக்கிற. அவுத்து விட்ட பெரிய மனுஷன் குட் மார்னிங் சொல்லாது. குதிரை போடும் குதிரை. மரியாதையா இந்த பத்திரத்துல கையெழுத்து போடுறேன். அப்புறம் ரெண்டு முதலாளி கேட்கிறவர் யாரு? சின்ன புள்ள மாதிரி ஆரம்பிக்க கையெழுத்து போட மாட்டேன். அப்படி என்ன மூசாவா கேட்டாரு? ஏதோ ஒரு பாரியை கேட்கிறாரு. கொடுத்தா குடியா மொழி போயிடும். கேட்டா பாரி தானே. கையெழுத்து போட்டீங்கன்னா கௌரவமா வீட்டுல போய் படுத்துங்க. இல்லாட்டி இந்த நாய்களோட தூங்க வேண்டியது. அச்சிங்க அது ஒரே கடியில 1 கிலோ சதை எடுக்கும். ஏன்டா 1 கிலோ தானே? 2 கிலோ எடுக்கும். புள்ளி 3 கிலோ எடுக்கும். அப்புறம் என்னையா அப்புறம் மரியாதை அந்த பத்திரத்துல கையெழுத்த போடு. இல்லன்னா நாய்களை விட்டு உன்னை கடிக்க வைப்பேன். அதுக்கு மீறினா மனுஷ நாயை விட்டு பொண்டாட்டிய கடிக்க வச்சிருவேன். சொன்னேன். ஐயாயிரத்து கொடுங்க. இடம் தெரியாம வந்துட்டியா? இது போலீஸ் ஸ்டேஷன். இடம் தெரிஞ்சுதான் வந்தேன். நீங்க தேடிக்கிட்டு இருந்தீங்களே ஆயுள் கைதி மோகன், அவன் எங்க ஊர்ல சார் இருக்கான். ஐயாயிரத்து கொடுங்க சார், ஐயாயிரத்து கொடுங்க. என்ன பாக்குறீங்க? அது நம்ம நாய்கள்லாம் மட்டன் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. ஆனா உங்க வீட்டுக்காரரை விருந்து வச்சுட்டு வந்திருக்கிறேன். எப்படி நாங்கெல்லாம் போற எந்த மனையனாவது இப்ப அழகான பொண்ணு நாய்க்கு விருந்து வைப்பாங்க. அதுதான் நான் இருக்கிறேன். போதுமா? ரொம்ப தம்பி 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 தம்பி, நம்ம பெரியவ அவனுக்கு ரப்பர் குடம் வச்சு சுத்தம் செய்யறாங்க தம்பி.
ஒரே வேலை தான் சார் இருக்கு. 2 பேரும் ஒரே வேலையில போட்டு கூட்டுவா. என்னால வர முடியாதுன்னு சொன்னியே, இப்ப நம்ம 2 பேர் பாதையுமே உண்டாயிடுச்சு இல்ல? யோ, என் கழுத்துல கட்டுற தாலிய நீ விலங்கா நினைச்ச, ஆனா இந்த விலங்கையே நீ கட்டின தாலியா நான் மதிக்கிறேன். இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என் புருஷன், நான் தான் உன் பொண்டாட்டி.